ஹாய் உறவுகளே, இப்போ ஒரு 10 நிமிஷத்துல லைவ் ஸ்டார்ட் பண்ண போறேன். வந்துருங்க லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு. இன்னைக்கு டாபிக் வந்து இப்போ ஹாட் டாபிக்கா ஓடிட்டு இருக்கிறதா மாதம்பட்டி ரங்கராஜ், அப்புறம் அவங்களோட சோ கால்டு ஒய்ஃப் ஜாய் கிறிசல்டா, அவங்களோட இஷ்யூ பத்தி தான் நான் பேச போறேன். நான் அட்வொகேட் கிடையாது, ஆனா நான் டிவோர்ஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கிறனால, நான் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறனால எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வந்து இந்த சொசைட்டியில் என்னோட சேனலில் ஒரு 200 பேர் இந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 200 பேத்துல ஒரு 10 பேத்துக்காச்சும் மண்டையில் ஏறும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. உறவுகளே, இவங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்ததுல அவங்க ஜாய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை வந்து இவர் சீட் பண்ணிட்டாரு, நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, அவர் கல்யாணம் ஆனவர் தானே, ஆல்ரெடி குழந்தை இருக்குல்ல, அப்போ எப்படி இவரை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க பதில் சொல்றாங்க, அவர் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருந்தாரு அப்படின்ட்டு. இந்த மேடம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இப்போ போக தெரியுது இல்லை, பிரச்சனை வரும்போது ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு ஜுடிஷியல் செப்பரேஷன் என்னன்னு கேட்க தெரியாதா? அவ்வளோ கூட காமன் சென்ஸ் இருக்காதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருவர்களே, ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கலைன்னா வேற யாரையுமே ஆணோ பெண்ணோ பழைய காலத்து மாதிரி வந்து கல்யாணம் பண்ண முடியாது. லிவிங் டுகெதர் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் லிவிங் டுகெதர். மற்றபடி கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து இப்போ அடல்ட்ரி கிடையாது. கள்ளக்காதலை வந்து கள்ளக்காதல்னு இப்போ சொல்ல முடியாது. இப்போ வந்து திருமணத்தை மீறி ஒரு உறவு, அப்படிதான் அதுக்கு பேர் வச்சுக்கணும். அதனால கண்டிப்பாக யார் வந்து ஒரு கல்யாணம் ஆன லேடியவோ ஜென்னையோ கல்யாணம் பண்ணுறீங்களோ, கண்டிப்பாக அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா, அவங்களோட கல்யாணம் டிசால்வ் ஆயிடுச்சா, அவங்களோட டிவோர்ஸில் வந்து டிகிரின்னு சொல்லுவாங்க, டிகிரி இல்லை டிக்ரி அப்படின்னு வரும். அதில் வந்து இவங்களோட மேரேஜ் எங்கே நடந்துச்சு, அங்கே வந்து டிசால்வ் ஆயிடுச்சா, எக்ஸ்பார்ட்டி ஆயிருக்கா, இல்லை டிவோர்ஸ் கிராண்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து அந்த பேப்பர்ஸை செக் பண்ணிவிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போங்க, கல்யாணம் பண்ணுங்க. சில இதில் வந்து ஒய்ஃபுக்கு தெரியாமல் செகண்ட் மேரேஜ் நடந்திருக்குன்னா ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஜெயில் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. நான் அட்வொகேட் கிடையாது, எனக்கு தெரிகிற நாலேஜ் மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இப்போ இவங்க கன்சீவாக இருக்காங்களே, இவங்க என்ன தலைகீழாக நின்னாலும் இவங்களுக்கு வந்து ஒய்ஃபுங்கிற ரைட்ஸும் கிடைக்காது. இவங்க அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் இவங்க பேர்ல ஒய்ஃபுங்கிற ரைட்ஸ் வந்து எதுவுமே இவங்களுக்கு செல்லுபடி ஆகாது. ஏன்னா இந்த மேரேஜே இன்வேலிடு. ஆனா இந்த பிறக்கிற குழந்தைக்கு வந்து கண்டிப்பா அவர் தான் ஃபாதர் அப்படின்னு இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இல்லை அவர் வந்து நான் ஃபாதர் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபாதர் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட சொத்துல வந்து இந்த குழந்தைக்கு ஃபுல்லா உரிமை இருக்குது. படிக்க வைக்கிறது வளர்க்கறது எல்லாமே அப்பாவோட வேலை தான். அதனால அவர் வந்து எக்ஸ்பென்ஸ் கொடுக்கணும் இவங்களுக்கு. மற்றபடி